சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. எசையா 53ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் இவ்விதமாய் சொல்லுகிற ஒரு காரியம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தின் உண்டாகும் பண்ணி ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இந்த சிலுவைய நம்பி வாங்க. அவர் சிந்தின ரத்தம் நமக்காக, அவர் காயப்பட்ட சரீரம் நமக்காக, அவர் வேதனைப்பட்ட அந்த தருணங்கள் நமக்காக, எல்லாமே அவர் நமக்காகங்க. ஏன் தெரியுமா? நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம மீட்பு பெறணும், நம்ம ரட்சிப்பு பெறணும். எதுல இருந்தும் நம்ம பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து நம்ம வாழ்க்கை முன்னேற வேண்டும். இதுக்கு எல்லாவற்றுக்கும் அவர் சிலுவை சுமந்தார். இந்த இயேசு நம்ம கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுகிற தேவன். இன்றைக்கு அவர் மரணத்தை சந்தித்து, ஆனால் மரணம் அவரை மேற்கொள்ளவில்லை, அவர் ஜெயம் எடுத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.